2024ல ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டார் படத்த பத்தி தான் திரை விமர்சனம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெயக்குமார் டைரக்ஷன்ல ரஞ்சித் தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, தாழ்ந்த ஜாதியில் உள்ளவங்களுக்கும் உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்களுக்கும் இடையே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கோயில் திருவிழாவில் கிரிக்கெட் போட்டி நடக்குது. அந்த கிரிக்கெட் போட்டியில் பிரச்சனை. அந்த பிரச்சனை காலத்துக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அசோக் செல்வா அந்த ஊரில் தான் இருக்கான். அவன் தாழ்ந்த ஜாதியில் உள்ளவன் தான். அவன் நினைக்கிறான், நான் ஊருக்காண்டு அவன் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறான். அதில் அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறான், கௌரவம்னு நினைக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னா, அசோக் செல்வனும் சாந்தனும் 2 பேருமே எதிரிகள். அவங்க திடீர்னு அவங்க ஒரு தருணத்தில் அவங்க நண்பர்களாக ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த கிரிக்கெட்டு தான். அப்புறமா அசோக் செல்வம் அந்த இவங்க 2 பேருமே சேர்ந்து கிரிக்கெட்டில் விளையாட தொடங்குறாங்க. பல பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர் கூட சேர்ந்து இவங்க மோத ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அதிலெல்லாம் ஜெயிச்சாங்களா? இவங்க ஊர் சேர்ந்துச்சு. அதாவது அந்த கிரிக்கெட்னால தான் அந்த ஊருக்குள்ளே அவங்க 2ஆ பிரிஞ்சாங்க. உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு பிரிஞ்சாங்க. அந்த கிரிக்கெட்னால இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களா? அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கா என்டர்டெய்னர் படம்னு சொல்லுவேன். இந்த படம் ஒரு சீனில் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. இது கிரிக்கெட் படம் நினச்சிக்கிட்டு சிலர்லாம் பார்க்காம இருந்துறாங்க. ஏன்னா சிலருக்குலாம் பிடிக்காது. இது ஒரு கிரிக்கெட் படம்லாம், இந்த படத்தெல்லாம் ஏன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு சிலர் இப்போ அந்த படம் பார்க்குறக்கு அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்குது. அதே மாரிக்கு இந்த படத்தோட மியூசிக் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு சீன்லேயும் இந்த படத்தோட பிஜிஎம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. அதே மாரிக்கு சாந்தனு, அதாவது இதுவரை சாந்தனு நடிச்ச திரைப்படங்கள்ல நம்ம ஒரு தடவ அப்படியே திருப்பி பார்த்தோம்னா, இந்த ஒரு படம் தான் பெஸ்ட் படமா இருக்கும். சாந்தனுக்கு இந்த ஒரு படம் பெஸ்ட் படமா இருக்கும் அவருடைய கெரியர்ல. அதே மாரிக்கு அசோக் செல்வன்லாம் சான்ஸே இல்ல. அவர் இந்த படத்துல வித்தியாசமா தெரியிறாரு. ஆம். அதாவது அதாவது முந்தைய படங்கள எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்துல முற்றிலும் அவர் மாறுபட்டு தெரியிறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு இவருடைய கேரக்டர் முற்றிலும் வித்தியாசமா இருக்கு இந்த படத்துல. அ அதே மாரிக்கு இந்த படத்தினுடைய பாடல்களா இருக்கட்டும், அதே மாரிக்கு அந்த கிரிக்கெட் விளையாடுற அந்த சீன்ல ரொம்ப எதார்த்தமா காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம். அதுதான் இந்த படத்துடைய குவாலிட்டி குறையாம அப்படியே இருக்கு இந்த படத்துல. அதே மாரிக்கு அ இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்க காட்சிகள் எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதே மாரிக்கு இந்த படத்துல நடிச்ச அ சின்ன சின்ன கேரக்டர்லாம் போன எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்ட குடுத்துருக்காங்க. அதே மாரிக்கு இந்த படத்துல இந்த காமெடியா ஒரு நடிகர் வருவாரு. அவர் வர்ற சீன்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாணிக்க சின்னதா நகர்ந்தாலும், இவர போட்டுருவாங்க. இவர போட்ட உடனே அப்படியே இந்த படமே அப்படியே மாறிருது. கொஞ்சம் கலகலன்னு ஆயிருது. அப்புறமா ஸ்போர்ட்ஸ் மாணிக்க அப்படியே போகுது. அப்புறமா நண்பர்களுக்குள்ள நடக்கிற அந்த எமோஷனல் சீன் எல்லாமே அதே மாணிக்க அப்படியே உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த படம் ரொம்ப வேற லெவல்ல போகுது. அதே மாணிக்க இந்த படத்துல நம்ம எமோஷனலா எல்லா காட்சிகளையும் நம்ம கனெக்ட் ஆவோம். நண்பருக்குள்ள இருக்கிற எமோஷனல் சீனா இருக்கட்டும், அ காதலருக்குள்ள இருக்கிற எமோஷனல் சீனா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இந்த படத்துல அதே மாரிக்கு இந்த படத்த அ யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு பெஸ்ட் மூவி தான் இது. இத நீங்க நீங்க நம்பி பார்க்கலாம் அந்த படத்த. ஓகே, பாய்.